இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 21, 2024, 21/11/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. பூசம் நட்சத்திரம் பிற்பகல் 3:36 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி மாலை 5:04 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு சந்திரனோட சேர்ந்து. அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க, நல்ல செய்திகள் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யணும், அல்லது செஞ்ச முதலீடு நமக்கு திரும்பி வரணும், இல்லை நிலம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நற்செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்துவதன் மூலமாக சற்று முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில், சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தோட, கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய ஆக்ரோஷத்தை வேலையில் காமிங்க, பேச்சில் காமிக்காதீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. உடம்புல இருந்த வியாதி தீர்வை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த முயற்சியில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளையும் வெல்லக்கூடிய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி நன்மையை ஏற்படுத்தும். ரிஷபராசி. இன்று மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களின் அறிவுரை அல்லது நண்பர்களின் அறிவார்த்தமான செயல்பாடுகள், சக பணியாளர்களின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதனும் 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியான குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளாலும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். எதிரிகளிடம் கூட நட்பு பாராட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு பண வரவு ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் பெற்றோரின் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரைக்கும் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களின் உதவியை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதே சமயம் ராசிநாதன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு என்று கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பண வரவுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார்.
பணப்பழக்கம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய, குழந்தைகளால் ஆதாயம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வழக்குகளில் வெற்றி, தந்தை வழியில் பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு இருந்ததுன்னா, பங்காளி சண்டை இருந்ததுன்னா, இந்த பங்காளி சண்டையில் உங்களுக்கு இளையவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிற ராகு அநேக விதமான லாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நன்மைகள் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன், அதுவும் செவ்வாய் சந்திரன் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அல்லது கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய பேசுவீங்க. வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு குரு விரயஸ்தானத்தில் வக்கரமாக இருக்காரு. குதர்க்க எண்ணங்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திப்பீங்க. ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேச 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 உங்களுக்கு செலவு தான் ஜாஸ்தியாகும். வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டால் பணவரையமும் ஏற்பட்டு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை முடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், உடன் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று அவர்களால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய வீக்னஸை நீங்கள் வெளியில் இன்றைக்கி பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசாமல் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு நினச்சிப்பாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சக பணியாளர்களால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். லாபங்கள் பெருகிறதுன்னா பதவி உயர்வு, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். ஆனால் எதிரிகளுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான செவ்வாய் இருவரும் இணைந்து ராசியிலே இருக்காங்க. செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கிறது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பதவி இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுக்கும். அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவராக இருந்தால் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். கடன் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. 2ஆம் இடத்ததிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரிவுகள் விலகி, பிரிவினைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு இதுநாள் வரை மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு இருந்ததுன்னா இப்போ அந்த செலவுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைந்து உங்களுக்கு உடல் உற்சாகம், உடல் ஆரோக்கியம், முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபத்தை விலக்கி அன்பு பாராட்டுவீர்கள், பாசத்தை பொழிவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசி. 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களின் மூலமாக செலவுகள் ஏற்படும். அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி ஏதாவது ஒன்று புதுசாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படும். மனசில் கவலை இருக்குது. அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் சில முயற்சிகள் வெற்றியை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கிற புதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். ஆனால் அப்பப்போ உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் சற்று அதிகரிச்சதுன்னா இன்றைக்கி அது செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் வீட்டு பராமரிப்பு செலவுகள் அல்லது வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், விரயங்களை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனால் அது விரயமாக செலவுங்கிறது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் பிடிவாதம் முடித்து வாங்குவாங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் அதாவது வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது வரவை தரக்கூடிய செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் நிலம் வாங்கியிருக்கீங்க, ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அல்லது அது சம்பந்தமான பட்டா, இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குற ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், நேர விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். கன்னி ராசி செல்வாக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்களின் வீட்டில் சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து செய்கிறதுனால உங்கள் பேரில் மரியாதை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மரியாதை உயர்கின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் தொடர்பான அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க வகையில் காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக குறைச்சிக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகிறாரு. 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை ஸ்தானத்திலிருந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால் வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்தவங்க இப்போ ஏந்திரிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானாதிபதி அதாவது 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் அதிகரிக்கும். குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய சிறப்பான நாள். துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இன்று பண வரவுக்குண்டான அனைத்து வழிகளும் திறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முன்கோபம் அதிகரிக்கும், பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் குருவின் பார்வையில் இருக்கார் 2ஆம் இடத்துல. அதனால உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நல்ல தூக்கம் இருக்கு. ஆனால் ஆன்மீக நாட்டத்துக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். மரியாதை கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொற்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இன்று குடும்பத்தினர் உங்களை பாராட்டி பேசுவார்கள். தாய் தந்தையரின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சந்தோஷம் நிலைக்கணுமா நிலைக்கக்கூடாதாங்கிறது அவர்களுடைய கையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி
பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்காரு சந்திரனோட சேர்ந்து, அதாவது அந்த இடத்து 9ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் ஆதாயம், குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகுதல், பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகுதல், பதவி சார்ந்த விஷயங்கள், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இத்தனை நாளாக பணத்தை முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் உழைப்பை அதில் முதலீடு பண்ண போகிறீங்க. அதற்குண்டான லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. உழைப்பை செலவு செய்வதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக ஏற்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். அதனால் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய எடுத்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றிகள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இடமாற்றம் அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நிலமாற்றம், இடமாற்றத்தின் காரணமாக புதிய இடத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்கு மரியாதைக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய கோபத்தை விரயமாக்குறீங்க, உங்களுடைய எனர்ஜியை விரயமாக்குறீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணுறது நல்லது. வீண் கோபம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், அனாவசிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உடன் பிறந்தவர்களால் பண விரயம் ஏற்படும். இன்றைக்கி யாராவது உங்கள் அண்ணன் தம்பி வந்து கடன் கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுங்க. என்ன சார் பண விரயம்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இன்றைக்கி நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள் கர்ம வினை விலகிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களும் விலகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். எங்கேயோ இடித்தா எங்கேயோ இடி விழற மாதிரி உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செஞ்சால் உங்களுடைய அவமானங்கள் விலகிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் கொடுத்தவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சில செலவுகளை செய்வீங்க. அதாவது கடன் கொடுத்தவங்ககிட்ட கடனை செட்டில் பண்ணுவீங்க, அதிகமான வட்டியை கொடுப்பீங்க, நீங்களே அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியாள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சொன்னீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் செலவுகள், உறவினர்களால் செலவுகள். ஆனால் இந்த செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு முதலீடாக கருதுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை தந்தைகிட்டேயோ அரசாங்க அதிகாரிகள்கிட்டையோ இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். வீண் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது அரசாங்க அதிகாரிகளிடம் பகைமை பாராட்டாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தேவையற்ற செலவுகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி எதிர்ப்புகளையும் பகைமை உணர்வையும் ஊட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல 11ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்காரு. 4-11 கோடி அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு புதிய வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுரைகள் கொடுத்து உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் மாறுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்களின் உதவியை கொண்டு வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சார்ந்த, நெஞ்சு பகுதி சார்ந்த அல்லது மறைவு ஸ்தானங்கள் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும். எதிரிகள் தடையாக இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அதாவது ருணரோகஸ்தானாதிபதி சந்திரன் செவ்வாயோடு சேர்றதுனால வழக்குகளில் வெற்றி, வியாதிகளில் வெற்றி, எதிரிகளிடமிருந்து வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்கள் பேரில் இருந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்புகள் விளக்கப்படும். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கும் யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத தடையாக இருந்த சில நபர்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது காணாமல் போங்கன்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுனால உங்களுக்கு அதிகார பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு இழந்த வேலையை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே சந்தோஷமான செய்தியாக இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட அல்லது குடும்பம் சார்ந்த தொழில், குடும்பத்தினரோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க உதவிகள் முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மீன ராசி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. சந்திரன் செவ்வாயோட நீச்ச செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த 5ஆம் வீட்டதிபதி சந்திரன் நீச்ச செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகார வார்த்தைகளை பேசி எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகள், போலீஸ் கேஸு இல்லை கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் பாதுகாக்கப்படும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் உங்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவமரியாதைகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை. அதனால் மரியாதை உயர்வதன் மூலமாக லாபங்கள் பெருகும். லாபங்கள் பெருகுவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கை அல்லது வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.